இது நற்செய்தி 7வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 7:13. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர், அதன் வழியே செல்கிறவர்கள் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது. இதை கண்டுபிடிப்போர் சிலரே. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த நற்செய்தி பகுதி, இந்த வசனத்தை நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நிறைய தடவை இந்த வசனத்தை கேட்டிருப்போம். என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச பகுதி இந்த கடைசி வார்த்தைகள். என்னன்னா, அந்த இடுக்கமான வழியில் செல்கிறவர்கள் சிலர் போடல, என்னமா போட்டிருக்கு? அதை கண்டுபிடிப்போரே சிலர் தான். நடக்கிறது ரெண்டாவது பிரச்சனை. இடுக்கமான வாயில் வழியாக சென்று அந்த இடுக்கமான வழியில் நடக்கிறது ரெண்டாவது பிரச்சனை. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னது? அது கண்டுபிடிக்கிறதே பெரிய பாடாகுது. என் மக்கள் ஏன் அழிகிறாங்க? எதனால அழிஞ்சு போறாங்க? அதனால இடுக்கமான வாயிலும் அகன்ற வாயிலும் நம்ம கண்ணு முன்னாடிதான் இருக்குது. புத்தி கட்டத்தனமா அந்த இடுக்கமான வாயில பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, எங்க போவோம்? அழிவுக்குரிய அகன்ற பாதைக்குள்ள நுழைஞ்சிருவோம். நாங்கள் சென்னையிலேருந்து வரும்போது கூட ஏதோ ஒரு இடத்துல லெஃப்ட் எடுக்கணும்னு தெரியும். சென்னையிலேருந்து காரில் வந்துன்னு இருக்கோம், ஹைவேல ஏதோ ஒரு இடத்துல லெஃப்ட் எடுக்கணும்னு தெரியும், ஆனால் எங்கன்னு தெரியாது. ஜிபிஎஸ்ஸாக போட்டுனுக்குறோம். எங்கள் அக்கா ஒரு ஜிபிஎஸ் போடுது, நான் ஒரு ஜிபிஎஸ் போட்டுக்கிறேன். அவளுக்கு அது 11 கிலோமீட்டர் காட்டுது, எனக்கு 25 கிலோமீட்டர் காட்டுது. இவர் லெஃப்ட் எடுங்கிறான், நான் ரைட் எடுங்கிறேன். ஒரே அக்கப்பூர். ஏன்? வழி சின்னதாக இருக்கிறதுனால ஒரே கன்ஃபியூஷன். இதில் போகணுமா, அடுத்து லெஃப்ட் எடுக்கணுமா, அதுக்கு அடுத்து லெஃப்ட் எடுக்கணுமா, ஒரே கன்ஃபியூஷன். ஆண்டவர் இன்னைக்கு அதாவது சொல்கிறாரு, முட்டாள்தனமா அறிவு கட்டத்தனமா அப்புறம் பேன் ரோடுக்குதுன்னு போய் மாட்டிக்க கூடாது. எல்லாம் நல்லா பெருசாகுது, ஈஸியாகுதுன்னு போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இடுக்கமான வாயில், அந்த கேட் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அப்படியே பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. பார்த்து மிஸ் பண்ணிட்டு போகிறவங்க எல்லாம் அழிஞ்சு போவாங்க. என் மக்கள் வழியில் நடக்காமல் அழிஞ்சு போகிறாங்கன்னு சொல்லலை, பைபிள் சொல்லுது, புத்தி கட்டுத்தனத்தினால அழிகிறார்கள். தொடர்ந்து அந்த அடுத்த பகுதி வாசிங்கள். அந்த வசனத்தில் உனக்கு இதில் அடுத்த பிரச்சனை பாருங்க, அறிவு இல்லாமல் இல்லை, அறிவுக்கு ஆக்சஸ் இல்லாமல் இல்லை, அறிவுக்கு பாசிபிலிட்டி இல்லாமல் இல்லை, அறிவை புறக்கணிச்சதுனால நீ அழிஞ்சு போவன்றார். வாண்டடா மிஸ் பண்றது தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் வரப்போகுதுன்னு தெரியும், ஆனாலும் வாண்டடா மிஸ் பண்றது. எதுக்கு? திருச்சி போயிட்டு வரலான்னு பார்க்கறது. என் மக்கள் அறிவின்மையால் அழிந்து போகிறார்கள், அழிகிறார்கள். ஏன்? திருப்பி வாசிங்க, அந்த ரெண்டு லைனை வாசிங்க சேர்த்து. அழிகிறார்கள். நீ அறிவை புறக்கணித்தாய், ஆகவே நானும் உன்னை எனக்கு குருவாயில்லாதபடி புறக்கணிப்பேன் அப்படின்னு தான் வசனம் இருக்காங்க. அரச குருத்துவ திருக்கூட்டத்தில் அங்கத்தினராக இருக்க நீங்களும் நானும் இன்னைக்கு நம்மளுடைய குருத்துவ பணியிலிருந்து விலக்கப்படுவோம், அங்கிருந்து அகற்றப்படுவோம்னா ஒரே காரணம், புத்தி கட்டத்தனத்தினால.
இப்பொழுதாவது நீ அமைதிக்குரிய வழியை அறிந்திருக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார்? எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்றார். இன்னைக்கு அதே எருசலேம் நகரை பார்த்து ஆண்டவர் திருப்பி சொல், இப்பொழுதாவது நீ அமைதிக்குரிய வழிதனை அறிந்திருக்க கூடாதா? இன்னும் எத்தனை நாட்கள் நீ கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருக்க போற? வாழ்வுக்கு செல்லுகிற பாதை எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதை நீ உஷாரா கண்டுபிடிச்சு கொள்ள கூடாதா? வாழ்வுக்கு செல்கிற பாதையும் வாழ்வுக்கு செல்கிற வழியும் இடுக்கமானது. அதை கண்டு கொள்கிறவர் சிலர். Very few people. Now the choice is yours. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். வாழ்வுக்கு போகிற வழி இடுக்கமாக இருக்குது, குறுகலாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்திட்டாரு. இப்போ உஷாராக அந்த பாதையை நீங்கள் தேட போகிறீங்களா? அந்த பாதையில் நீங்கள் நடக்க போகிறீங்களா? இல்லை 10ஓட 1 11 எல்லாரும் கூடயும் சேர்ந்து வாழ்ந்துட போகிறீங்களான்றது தான் கேள்வி. Where do you want to stand? Where do you want to go? இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்க்குறேன், சர்ச்சில் ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் ஜெபமாலையும் கையும் மதம் திரிவாங்க. பார்த்துருக்கீங்களா? காலையில் ஒரு தடவை அடரேஷன் சாப்பலுக்கு போயிடுவாங்க, சாயந்தரம் ஒரு தடவை அடரேஷன் சாப்பல் போயிடுவாங்க. காலையிலேருந்து ஏஞ்சல் டிவியும் மாதா டிவியும் மாறி 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 ஓடும். பக்கத்தில் பிளெஸிங் டிவி வேறு சைடில் ஓடும். 1000 தோத்திர பலி, 2000 தோத்திர பலி, 10,000 தோத்திர பலின்னு ஓடும். ஆனால் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிறதுனால இவங்க இடுக்கமான வாயிலை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்கன்ற அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இடுக்கமான வழியில் நுழையிறதுன்னா என்னது? அதை கண்டுபிடிச்சு கொள்றதுன்னா என்னது? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். என்ன பண்ணுவாங்க? மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய். இந்த செவித்தினவுன்ற வார்த்தை நம்ம சாதாரண பயணம் அப்படின்னா என்னம்மா? காது அரிக்க பார்த்துக்கிறீங்களா? இப்படியே குடையணும்னு தோணுமே, அது என்னது? செவித்தினவு. காதுல அரிப்பு ஏற்பட்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். போதகர்களை இவர்கள் திரட்டிக் கொள்வார்கள். நல்ல கவனிங்க, நலம் தரும் போதனையை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு காலம் வரும் அப்படின்னு ஆண்டவரே சொல்றார். காதல அரிப்பு கொண்டவர்களா, அவங்களுக்கு எந்த போதனை சாதகமாக இருக்குதோ, அவங்க வாழ்க்கையை எந்த போதனை டச் பண்ணாமல் இருக்குதோ, அவங்களுடைய மனமாற்றத்துக்கு எந்த போதனை அவங்கள தூண்டாம இருக்குதோ, அத்தகைய போதனைகளை இவங்க திரட்டிக் கொள்வார்கள். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் வைக்கிற போதகர்களையும் பிரசங்கியர்களையும் இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? திரட்டிக் கொள்வார்கள். இன்னைக்கு அது நடக்கிறத நான் பார்க்கிறேன். இன்னைக்கு எல்லார் கையிலும் இந்த இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்குது. நான் பார்க்குற இளைஞர்கள், இளம் பெண்கள் எப்போ பார்த்தாலும் இந்த இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட போதகர்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. இந்த போதகர்கள் எல்லாம் கொடுக்கறது ஆண்டவருக்கு நேர்மாறான போதனைகள். ஆனால் பிள்ளைங்க சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிறாங்க. ஏன் ஏற்றுக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த போதனை மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. அந்த போதனை இங்கே ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். சும்மா படுத்து தூங்காத, அதிகாலையில் ஏஞ்சி ஜெபம் பண்ணேன்னு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். இன்ஸ்டாகிராமில் ஒரு போதகர் சொல்லுவார், நோ, காட் வாண்ட்ஸ் யூ டு ஸ்லீப். வை காட் வாண்ட்ஸ் யூ டு ஸ்லீப்? பிகாஸ் ஒன்லி when you sleep you don't commit sin. பொய் சொல்லப்பா, நிஜமாலே ஒரு போதகர். உண்மை தானே? தூங்கும் போது பாவம் செய்ய முடியுமா? ஆண்ட்ரா
தூங்கும் போது பாவம் செய்ய முடியுமா? அவன் சொல்றது கரெக்ட் மாதிரி தானே இருக்குது. இது நல்லா தூங்கு, 24 மணி நேரம் தூங்கு. ஏன் தூங்கு? தூங்கும் போது பாவம் செய்ய முடியாது. அப்ப பரிசுத்தமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமா? சோக்காக்குதுல்ல, யோசிக்குது. ஃபர்ஸ்டே தெரியாம போச்சு ஃபாதர். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, பிசாசு நம்மளை சோதிக்கும் போது இந்த ஒனிடா டிவி மாதிரி கொம்பு வச்சுன்னு கரையல்லாம் வராது. வசனம் சொல்கிற மாதிரி தான் வரும். பக்கத்துலேயே உக்காந்துருக்கோம், ஈனி சிரிக்கும். உனக்கு அந்த 16 வயசில் பிசாசு கூட அழகாக தெரியும்னுவாங்க. ஆமாம்ல, எல்லா வயசுலையும் பிசாசு அழகாக தான் தெரியும். அதுவும் பிசாசு சொல்கிறது ஜாலியாக வேற இருக்கும். கஷ்டமே பட தேவையில்லை, தூங்கினே இருக்கலாம், பரிசுத்தமாயிடலாம்னு நினைக்கும். இடுக்கமான வாயில் நீ மறந்து சுகமான வாயில்கள் நுழையணும்னு ஆசைப்பட்டா பிசாசனால வஞ்சிக்கப்படுவ. திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். தாங்கவே மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை யாராவது அறிவிக்கிறாங்க, இதுதான் சத்தியம், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொன்னா இது ஒரு பழைய பஞ்சாங்கன்னுவாங்க. இவருடைய மெசேஜ் எல்லாம் அவுடேட் ஆயிடுச்சுன்னுவாங்க. தாங்க மாட்டாங்க. மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். அப்புறம் உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து, நல்ல கவனிங்க, உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். எதை நாடி செல்வார்கள்? திருச்சபையே, கத்தோலிக்க திருச்சபை ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. திருச்சபை என்ன சொல்லுது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதரை நினைவு கூறுறதுக்கு ஒரு வாய்ப்பை திருச்சபை ஏற்படுத்தி கொடுக்குது. நவநாள்களை ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்குது. திருத்தலங்களை மக்கள் கூடி ஜெபிக்கிறதுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனால் திருத்தலங்கள் எதற்காக அப்படின்னா, வேட்டிகன் கேத்தலிக் சர்ச்சோடைய அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் திருத்தலங்கள் எதற்காக அப்படின்னு போட்டா என்ன போடுறது தெரியுமா? திருத்தலங்களில் தடையில்லாமல் அருளடையாளங்கள் வழங்கப்படுகின்ற இடமாக அது இருக்கும். மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் எல்லா நேரங்களிலும் தெய்வீக ஆறுதலை தேடி வருகிற தலங்களாக அது இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக அவர்கள் கேட்கவும், ஆண்டவருடைய வார்த்தையில் அவர்கள் அதிகமாக காலொன்றி நிற்கவும், ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடமாக திருத்தலங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய 22 அம்சங்கள் உடைய ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் எல்லாம் நிறைவேறினாதான் திருத்தலன்ற அங்கீகாரம் திருச்சபை கொடுக்கும். ஆனால் நம்ம திருத்தலத்தை யூஸ் பண்ணுறது எதுக்கு? லைனில் நின்று காலை தொட்டு முத்தம் கொடுக்கறதுக்கு. யூதாஸ் கொடுத்த முத்தத்தை விட அது மோசமான முத்தமாகுது. யூதாஸ் கொடுத்த முத்தத்தை விட அது மோசமான முத்தமாகுது. உண்மையிலே நான் நினச்சி பார்ப்பேன், அந்தோனியார் மட்டும் அங்கே எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நின்னார்னா அவங்க பார்ப்பாங்க அந்தோனியார் எப்படி தேம்பி தேம்பி அழுகுறாருன்னு. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு பரிசுத்தவானோ தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, மாதா ரத்த கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. மாதா ஏன் ரத்த கண்ணீர் விட்டு அழுகுறாங்க? நம்ம பண்ணுற வேலையினால தான் அழுகுறாங்க. உண்மை. நம்ம நினச்சின்னு இருக்கிறோம் பெரிய தேர் எடுத்து மாதாவை ஆடம்பரமாக அப்படியே ஊரெல்லாம் கூட்டின்னு வந்தால் மாதா மனசு அப்படியே கொழுந்துருன்ட்டு. உண்மையிலே ரத்த கண்ணீர் விட்டு அழுவாங்க மாதா. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அன்னை மரியாள் என்றைக்குமே தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு நினச்சி அவங்க கனவுல கூட அந்த மாதிரி நினச்சது கிடையாது. அவங்க சொல்கிறாங்க என் ஆன்மா என் ஆண்டவரை, அந்த ஆன்மான்ற வார்த்தையை தப்பி என் ஆவின்றது தான் சரி.
My soul rejoices in the Lord, and my spirit rejoices in God my Savior. My soul magnifies the Lord, and my spirit rejoices in God my Savior. என்னுடைய ஆவி கர்த்தருக்குள் அக்களிப்பு கொள்கிறது அப்படின்னு மாதா சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட மாதா தேர் எடுத்து அந்த அம்மா பேரில் அன்னதானம் போட்டு அந்த அம்மா பேரில் இது பண்ணி அது பண்ணி, உண்மையில் நீங்கள் நினைக்கிறீங்களா மாதா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு? நெவர். எங்கே ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படவில்லையோ அங்கே தேவதாய்க்கு சந்தோஷமே இல்லை. எங்கே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படவில்லையோ அங்கே அந்தோனியாருக்கு சந்தோஷமே இல்லை. அப்போ எதுக்குங்க அது வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்தோனியாருக்குன்னு ஒரு சுருவம் வச்சிருக்கிறாங்க. அந்த சுருவத்தில் பார்த்தீங்கன்னா அந்தோனியார் கையில் விவிலியம் இருக்கும். அந்த விவிலியத்திலிருந்து ஒரு குழந்தைய அவரோடு வந்து விளையாடுறது போல தெரியும். எதற்காக அது வச்சிருக்கிறாங்க அந்த சுருவத்தை? நீயும் விவிலியத்தை வாசிச்சா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வார்த்தை மனு உருவான தேவனோடு நீ ஒரு ஐக்கியத்தை வச்சிருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த சுருவம். ஆனால் நம்மால் என்ன தரம் பண்ணுவான், அதை சுற்றி ஒரு போர்வை வச்சு அதை மட்டும் போத்திடுவான். நல்ல ஒரு போர்வை வச்சு பார்த்துருக்கீங்களாப்பா, அதை மட்டும் போத்திடுவான். இயேசுக்கு இடுப்புக்கு மேலே தான் அந்த போத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இயேசுக்கு மேலே தெரியும், அந்த நேர் பாதம் கீழே தெரியும். அந்த பைபிளை மட்டும் மறைச்சிரும். நானும் பார்க்குறேன் அந்தோனியாரோட பெரிய பெரிய திருத்தலங்கள்லாம் இந்த வேலை ஓடினுக்குது. நான் கேட்குறேன், அந்தோனியாரும் மாதாவும் இதில் சந்தோஷமாக இருப்பாங்களா? அப்போ ஏன் இந்த புத்திக்கு அது படலை? பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் யோசிங்க. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரா? இதுக்கு பேர் தான் பக்தியா? இதுக்கு பேர் தான் ஜபமா? எல்லாரும் போறாங்க, அதைத்தானே சொல்றாரு. அதைத்தானே சொல்ற, எல்லாரும் போறாங்கன்னு சொல்றல, அதைத்தான் ஆண்டவர் வசனத்தை சொல்ற. என்ன சொல்றாரு? பெரிய வழியா இருக்கும், எல்லாரும் போவாங்க. அந்த வழி எங்க போகுது? அழிவுக்கு போகுது. எல்லா மக்களும் வேளாங்கண்ணிக்கு நடந்து போறாங்கன்னு நீயும் வேளாங்கண்ணிக்கு நடந்து போன அவசியம் கிடையாது. நீ கேளு, இந்த கேள்வியை கேளு. இதுதான் சத்தியத்தின் வழியா? இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா? என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைங்க கிட்ட இருந்து? நீ போடுற மாலைக்கும், நீ வந்து சாத்திர புடவைக்கும், நீ போட்டு விடுற அந்த என்னது எலுஞ்சம்பளத்துக்கும் தேங்காய்க்கும், இதே ஆண்டவர் உங்ககிட்ட விரும்புறாரு. ஒரு சாமியார் இப்படி பேசலாமா? சாமியார் தான் சொல்வார். ஆனால் மக்கள் இந்த நலம் தரும் போதனைகளை நான் சொல்கிறேன்ப்பா. இங்கே ஒரு சிலுவை தொங்குது பார்த்தீங்களா? அந்த சிலுவையில் இயேசு தெரிகிறாரு, ஆனால் அந்த சிலுவையில் இயேசு இல்லை. பலிபீடத்தில் நற்கரணை வச்சோம்ல, அந்த நற்கரணையில் வெறும் அப்போ தான் தெரியுது. இயேசு அதில் கண்ணுக்கு தெரியல, ஆனால் இயேசு அதில் தான் இருக்கிறார். இந்த வித்தியாசம் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால், இந்த வித்தியாசம் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு தெரியலன்னு சொன்னால், சாவுக்கு செல்கிற பாதை விசாலமாக இருக்கிறது. அவர்கள் அங்கே தான் போயிட்டுருக்குறாங்க. எங்க சாட்சாத் உங்கள் அப்பா பக்கத்தில் நிற்கிறாரு, செவுத்தில் அப்பாவுடைய ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் அப்பா கிட்ட பேசுவீங்களா, அப்பாவுடைய ஃபோட்டோ கிட்ட பேசுவீங்களா? இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அப்பாவை வச்சுன்னு அப்பா ஃபோட்டோ கிட்ட தான் பேசினுக்கிறான். என்னமோ ஒரு ஃபோட்டோவில் குத்த வச்சு உட்காந்துன்னுக்கிற மாதிரி நினச்சுன்னுக்கிறான். தயவு செய்து முட்டாள்தனமாக வாழ்வுக்கான பாதையை நாம் என்ன பண்ணிடக்கூடாது, தொலைத்து விட கூடாது. எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன், இந்த பேச்சு, இந்த வார்த்தை வரவே கூடாது. எல்லாரும் நரகத்துக்கு போறான், நீயும் சேர்ந்து போயிட கூடாது. அதனால தான் நான் சொல்வேன், இந்த ஜெபம் பண்ணுறவங்கள கண்டாலே எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஜெபம் பண்ணுறேன், காலையில் ஒரு ஜெபம், மத்தியானம் ஒரு ஜெபம், இந்த ஜெபமால் அந்த ஜெபமால், இந்த ஜெபம் அந்த ஜெபம். ஜெபிக்கிறவங்க பல பேர் எங்கே போயின்னுக்கிறாங்க? நரகத்துக்கு தான் போயின்னுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை வழிபடுகிறவர்கள் ஆவியிலும் உண்மையும்.
நீ ஆவியில் உண்மையில் வழிபடலைனா அது வழிபாடே கிடையாது. அது ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய முதல் நவநாள் யார் வச்சது? ஃபஸ்ட்டு கத்தோலிக்க திருச்சபையில் நவநாள் கொண்டாடினது யார்? நான் சொன்னோன்னா ஆமாம்ல அப்படிம்பீங்க. எல்லாருக்கும் தெரியும். முதலில் கத்தோலிக்க திருச்சபையில் நவநாள் கொண்டாடியது யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40வது நாள் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமேலு 9 நாட்கள் அவர்கள் எங்கே உட்காந்து ஜெபம் பண்ணாங்க? எருசலேமில் தங்கியிருந்து ஜெபித்தார்கள். 9 நாள் நவநாள். 10வது நாள் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். பெந்தகோஸ்துக்காக அவர்கள் ஆண்டவருடைய ஆவியானவருடைய வருகைக்காக ஜெபிச்சது தான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய முதல் நவநாள். இன்னைக்கு நம்மளும் நவநாள் கொண்டாடுறோம். ஜெபம் பண்ணுறோமா? கொட்டடிக்கிறோம், டான்ஸ் ஆடுறோம், கூத்தாடுறோம், தேர் எடுக்கிறோம். அன்றைக்கி ஒரு தியானத்தை முடிச்சுட்டு நான் வந்துட்டுருக்கிறேன். ஒரு ஹிந்து சகோதரர் தான் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கிறார். அப்போ நான் சாந்தம் பக்கத்தில் வரும்பொழுது பெரிய சத்தம், பெரிய கும்பல். என்னடான்னு பார்த்தா அந்த தெருவுலேருந்து அப்படி ஒரு தேர் வெளில வருது. யார் தேருன்னு பார்த்தா ஃபாத்திமா மாதா தேர். அந்த தெருவுலேருந்து அப்படி தேர் வெளில வருது. ஆனால் அந்த தேருக்கு முன்னாடி ஒரு பெரிய கும்பல் சட்டையை கட்டிக்கிட்டு சாராயத்தை போட்டு டன் டக்கா டன் டக்கா டன் டக்கான்னு கூத்தடிச்சு ஆடி பாடி ஒரே அமகலம் பண்ண வரானுங்க. வண்டி ஓட்டினுக்கிறது, என்னுடைய ஆட்டோ ஓட்டினுக்கிறது ஒரு இந்து சகோதரர். அவரை பார்த்துட்டு சாமி வருதுன்னு கூட தெரியாமல் எப்படி பேய் மாதிரி ஆடி நிற்குது பாரு அப்படின்றாரு. அவரு ஆடி நிற்கிறவன் யாரு? ஆடி நிற்கிறவன் யாரு? கிறிஸ்தவன். சாமி வருதுன்னு கூட தெரியாமல் இப்படி பேய் மாதிரி ஆடி நிற்கிறான்னு சொல்கிறது யாரு? அவனுக்கு இருக்கிற அறிவு கூட யாருக்கு இல்லை? நீ கிறிஸ்தவனுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா நலம் தரும் போதனை அவன் ஏற்றுக்கொள்ளல. அவனுக்கு எந்த போதனை சாத்தியமா இருக்குதோ, அவனுக்கு எந்த போதனை அவன் செய்யற அசிங்கத்தையும் அவன் செய்யற கேடுகட்ட காரியத்தையும் நல்லதுன்னு அங்கீகரிக்குதோ அந்த போதனை அவன் என்ன பண்றான்? ஏற்றுக்கொள்றான். ஏன்னா வீட்டில் சொல்றதுக்கு ஆள் இருக்குது. ஏய், இதாண்டா எங்க பழக வேகம். நான் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் பெசன்ட் நகர் மாதா கோயிலில் திருவிழா பூஜை நவநாள் பூஜை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சாமியாரே சொல்கிறார். என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு சாமியார் சொல்கிறார், நான் செமினரி சேர்ந்த புதுசில் எங்கள் அப்பா சொன்னார், தம்பி செமினரி போனால் மாதா சாமி இல்லைன்னு சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சாமின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம குடும்பத்துக்கு குலசாமி மாதா தான் அப்படின்னு எங்கள் அப்பா, இவர் பிரசங்கம் வைக்கிறார். எங்கள் அப்பா அப்படி சொன்னார், நானும் சொல்கிறேன், நமக்கு சாமி மாதா தான். அப்படி சொன்னோன்னு இங்கே ஒரே கைத்தட்டும் விசிலும் ஆகுது. ஏன்? இவங்களுக்கு ஏத்தத சாமியார் சொல்லிட்டார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, உனக்கு சாதகமாக இருக்கிற போதனை நல்ல போதனை இல்லை. உன்னை பரிசுத்தத்துக்கு ஏவித்தல்கிற போதனை தான் சத்தியத்தின் போதனை. பைபிளை வாசிக்கும் பொழுதும் மெய் போதனைகளை கேட்கும் பொழுதும் என்னுடைய இதயம் குத்தி கிழிக்கப்படணும். நான் செய்த அக்கிரமத்தை பரிசுத்த ஆவியானவரே கண்ணுக்கு முன்னாடி காட்டி இந்த அக்கிரமத்திலிருந்து நீ விலகு அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும். ஆண்டவர் தெளிவா சொல்றாங்க, 2 பாதங்க, நீ இதுல ஒரு கால் வச்சிட்டு இருக்க முடியாது. நீ ஆண்டவருடைய இடுக்கமான பாதைக்குள்ள போனீன்னா அது இடுக்கமா தான் இருக்கும். இங்க இருக்கிற கூத்தும் கும்மாளமும் ஆட்டமும் பாட்டமும் இங்க இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறான், அந்த பாஸ்டர் இன்னமா பாட்டு பாடுறார், இன்னமா டான்ஸ் ஆடுறார். அவர் பாடுற பாட்டெல்லாம் யார் பேர்ல தான்?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரில் தான். ஆடுற டான்ஸ் எல்லாம் யார் பேரில் தான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரில் தான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய வாசலில் போய் நிற்பார். சொல்லுவார், ஆண்டவரே உங்கள் பேரில் பேயாலாம் ஓட்டினேன்னே, டான்ஸ் எல்லாம் ஆடினேனே. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். ஏன்? நீ இடுக்கமான பாதைக்குள்ளேயே நுழையில. டான்ஸ் ஆடினுக்கிறாங்க, பாப்பறப்பேன்னு டான்ஸோட டான்ஸாக போயிட்டு. டான்ஸ் ஆடுறது இல்லைங்க. ஆண்டவர் தெளிவாக சொன்னார், மெய்யாக. அதுக்கு நான் ஆடாதீங்கன்னு சொல்ல, ஆடுங்க, பாடுங்க, ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. செப்பனியா நூல் சொல்கிறது, என் மக்கள் ஆரவாரத்தோடு ஆடி பாடி புகழும் பொழுது நானும் அவர்கள் மத்தியில் வந்து ஆடி பாடிடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய ஆடலும் பாடலும் எதுக்காக இருக்கணும்? தேவ மகிமையின் பிரசன்னத்துக்காக இருக்கணுமே தவிர கூத்தடிக்கிறதுக்காக நீ போகக்கூடாது. இன்னைக்கு இத்தனை பேர் அந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி போகிறாங்கன்னு என்ன காரணம்? என்ன காரணம்? வசனம் கிடைக்குதுண்ணா, அவங்க செய்கிற துர்மார்க்கத்திலேருந்து அவங்க மாற்றிக்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு சத்தியம் அவங்களுக்கு கிடைக்குதுன்றதுக்காகவா? கிடையாது. அங்கே போனால் என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் எதை தேடி அழையிறீங்க அப்படின்றத கொஞ்சம் கூர்மையாக கவனித்து பாருங்க. வாழ்வுக்கு செல்லுகிற பாதை இடுக்கமான பாதை. ஒரு இடத்துல கும்பல் கும்பலாக போகுதுன்னா கொஞ்சம் உஷாராக பார்க்கணும். ஏதோ ஒன்று ராங்காக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா வாழ்வை தேடுறவங்க ரொம்ப கம்மி பேர் தான். இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்களே, எனக்கெல்லாம் நம்பி இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, எல்லாரும் பெரிய ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்கன்னா ஐ டோன்ட் நோ. அந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது. அப்பா சொல்லும் போது சொல்லிக்குவார், நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, சென்னை மக்களுக்கு நீங்கள் தான் தண்ணி டேங்கின்லாம் சொல்லுவார். பாசத்தில் சொல்வார், தந்தைக்குரிய பாசத்தில் சொல்வார். எனக்கு அந்த தந்தைக்குரிய பாசம்லாம் கிடையாது. யூ ஹேவ் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். எப்படி? 2 ஆப்ஷன் தான். ஒன்று அங்கிட்டு போகணும், இல்லாட்டி இங்கிட்டு போகணும். இல்லைங்க நான் வந்து வாரத்தில் 6 நாள் இப்படி போய்க்குவேன், சண்டே ஒரு நாள் மட்டும் இப்படி திரும்பிக்கு வேண முடியாது. ஏன்னா நீ அங்கேருந்து இந்த ரோட்டுக்கு வரணும்னா திருப்பி நீங்கள் வந்து தான் உள்ள நுழையணும். நான் சொல்கிறது புரியுதா? அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவன் அதே தான் போயின்னு இருக்க முடியும். அங்கே ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், பொய் தீர்க்க தரிசனம் இருக்கும், பொய்யான பிரசங்கம் இருக்கும். அப்போ எது உண்மையான பிரசங்கம், எது மெய்யான பிரசங்கம்? திருப்பி வாசிமா அந்த வசனத்தை. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள், மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடிரு. எப்படி இருக்கணுமா? அறிவு தெளிவு. எப்படி இருக்கணுமா? எது உண்மை எது பொய் என்ற அறிவு தெளிவோடு இரு. எது உண்மை எது பொய் என்ற அறிவித்தினவோடு இரு. எது ஆண்டவருடைய வழி, எது மாமிசத்தின் வழி, எது உலகத்தின் வழி அப்படின்றத தெளிவாய் இரு. தயவு செய்து நீயும் ஏமாந்து போய் உன் சங்கதியை ஏமாற்றி விடாதே. ஆண்டவருடைய வழிகளில் பிசாசுக்கு எந்த இடமும் கிடையாது. பிசாசினுடைய வழிகளில் ஆண்டவருடைய பிரசன்னம் கிடையாது. இதுவும் வச்சுக்கோ அதுவும் வச்சுக்கோ, அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நீ தேர்ந்தெடுக்கணும். நான் ஆண்டவருடைய பாதையில் இருக்கிறேன், ஆனால் அப்பப்போ தியேட்டருக்கு போய் சினிமா பார்த்துக்குவேன். முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா. நோ. நான் சாமியார் ஆனதுக்கு அப்புறமேலும், உண்மையை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பயம், நான் சாமியார் ஆனதுக்கு அப்புறமேலும் சினிமாவுக்கு போய் நின்றேன்.
ஒரு நாள் அப்பா ஃபோன் அடிக்கிறாரு. அப்போ நான் தேட்டரில் தான்ப்பா இருந்தேன். அப்போ சொல்கிறார், எப்பா ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படிலாம் போகக்கூடாதுப்பா. இவருக்கு வேறு வேலை இல்லை, இவருக்கு என்ன தெரியும், சேமை இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு. தான் எதுவும் போகிறதில்ல, போகிறவனையும் விடுறதில்ல. நான் என்ன ஊரில் தெரு பொறுக்கிங்களோடைய போனேன், இன்னும் 4 சாமியாரோட தான் போனேன் அப்படின்னு அவரை மனசுக்குள்ளே திட்டிட்டு படத்தை பார்த்தேன். ஜாலியாக தான் இருந்தது, நல்ல காமெடி படம், கக்க பக்கன்னு சிரிச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் வந்த பிறகு தெரியுது ஏதோ ஒன்று உள்ள இல்லை. அது வரைக்கும் இருந்த நிம்மதி இப்போ இல்லை. ஒரு தப்பும் பண்ணல, அது வரைக்கும் இருந்த சமாதானம் இப்போ இல்லை. அத்தனை நாட்கள் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஏற்றி வச்சிருந்த கிருபைய ஒரு காமெடி படம் புஷ்ன்னு இறக்கிட்டு போயிடுச்சு. அத்தனை நாள் உபவாசம் போட்டு பைபிள் வாசிச்சு அந்நிய பாஷை ஜெபிச்சு கட்டின வீட கக்கா பக்கான்னு சிரிச்சு ஒரே படம், எப்படி ஒரே படம் அச்சு தம்சம் பண்ணிச்சு. பாத்திரத்தில் பக்கெட்டு நல்ல பித்தளையில் அண்டா வாங்கி, நல்ல பித்தளை அண்டா வாங்கி அதற்கு கீழே ஓட்ட போட்டோம். ஒரு துளி தண்ணி தங்குமா? தங்குற மாதிரி தான் இருக்கும், எல்லா தண்ணியும் போயிடும். நீ ஜெபம் பண்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவன் கிருபையெல்லாம். அப்போ இன்னைக்கு நீ தேர்ந்தெடுக்கணும், இடுக்கமான வாயிலில் நான் நுழைய போறேன்னா இல்லை எல்லாரும் பண்ணுகிறத நான் பண்ண போறேன்னா. அது குறுகலான பாதை என்றதுனால நிறைய பேர் உங்க கூட நிற்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அழிவுக்கு செல்ற பாதையில் கும்பல் கும்பலா ஜாலியாக என்ஜாய் பண்ணினே போகலாம். ஆனால் வாழ்வுக்கு செல்கிற பாதை குறுகலாக இருக்கிறதுனால பல நேரங்களில் நீங்கள் எப்படி போகணும்? தனியாக தான் போகணும். உங்கள் சகோதர சகோதரிகளே உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. உங்கள் கணவரே ஒரு சில சமயங்கள் உங்களோட இருக்க மாட்டார். உங்கள் பிள்ளைங்களே ஒரு சில சமயங்கள் உங்களோட இருக்க மாட்டாங்க. ஏன்? முடியாது. அது இடுக்கமான வழி. ஒவ்வொருவரும் அந்த வழியை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் அந்த இடுக்கமான வாயில் வழியாக உள்ள நுழைஞ்சு ஒவ்வொருவரும் அதில் நடக்கணும். இழுத்துன்னெலாம் போக முடியாது, தேர்ந்தெடுத்து அவங்க நடக்கணும். நீங்கள் அந்த மாதிரி புண்ணியத்தின் பாதையில் அந்த இடுக்கமான பாதையில் நடக்கும் போது பல பரிசுத்தவான்களை நீங்கள் சந்திப்பீங்க. உயிர் வாழும் பொழுதே நீங்கள் சந்திப்பீங்க. நான் அகன்ற பாதையில் நடக்கிற வரைக்கும் வெறும் பாவிகளையும் பிசாசுகளையும் அந்த மாதிரி தான் பார்த்துன்னு இருந்தேன். ஆனால் எப்போ நான் இந்த இடுக்கமான வாயில புரிஞ்சுக்கிட்டேனோ இதுதான் ஆண்டவருடைய பாதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேனோ அதில் நடக்க ஆரம்பிக்கிறோன்னு பார்க்குறேன். நமக்கு முன்னாடியும் சரி நமக்கு பின்னாடியும் சரி ஏகப்பட்ட புனிதர்கள் நம்மளோட பயணிப்பாங்க. இதுதான் புனிதர்களுடைய பாதை. ஏகப்பட்ட பரிசுத்தவான்கள் அந்த உண்மையை அறிந்து அந்த உண்மையை கண்டுபிடித்து அந்த பாதையில் நடப்பாங்க. அப்போ அதுதான் நமக்கு என்கரேஜ்மெண்ட். என்னது? நான் ஒருத்தன் கிடையாது, எனக்கு முன்னாடியும் பல பரிசுத்தவான்கள் நடக்கிறாங்க, எனக்கு பின்னாடியும் பல பரிசுத்தவான்கள் நடக்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபை அங்கே இருக்குதுன்றதை அப்படி புரிந்து கொள்வோம். நீங்கள் எங்கே நடக்க விரும்புகிறீங்க? நீங்கள் அப்படி நடக்க விரும்புகிறீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எதெல்லாம் உனக்கு இடரெல்லாம் இருக்குதோ அதெல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும்? வெட்டி தூக்கி போடணும். ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய கை உனக்கு இடரெல்லாம் இருந்ததுன்னா அந்த கையை வெட்டி தூர போடு. நிறைய பேருக்கு கை எது தெரியுமா? அவங்க கையை கூட மறந்துடுவாங்க, இந்த கையை மறக்க மாட்டாங்க. இந்த ஃபோன் உனக்கு இடரெல்லாம் இருக்கா? தூக்கி போடு. நீ செல்ஃபோனை விட நரகத்துக்கு போகிறதுக்கு பதிலாக செல்ஃபோன் இல்லாமல் மோட்சத்துக்கு வரலாம். நிறைய பேர் ஃபோன் வச்சுக்கிறோம். ஏன் சிஸ்டர் ஃபோன் வச்சுக்கிறீங்க? ஏன் பிரதர் ஃபோன் வச்சுக்கிறோங்க? முக்கியமான கால் வந்துடும்,
நான் கேட்குறேன், கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை முக்கியமான கால் வந்ததுன்னு கொஞ்சம் கணக்கு எடுத்து பாருங்க. ஏதோ வந்துக்குதா? சில பேருக்கு மாத கணக்காக ஒரு காலும் வர்றது கிடையாது. உண்மை இல்லையா? ஆனாலும் முக்கியமான கால் வந்துடும்னே சர்ச்சுக்கு வரும்போது கூட என்ன பண்ணுவான்? ஃபோனை தூக்கி தான் வரும். ஏன் முக்கியமான கால் வந்துடும். கடந்த ஒரு வருஷமும் உனக்கு ஒரு காலும் வரல. இந்த சர்ச்சில் இருக்கிற 1.5 மணி நேரம் தான் என்ன வந்துடும்? முக்கியமான கால் வந்துடும். தயவு செய்து உங்களையே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றிக்கொள்ள கூடாது. ஆண்டவருடைய வசனம் வாசிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லை, பைபிளை வாசிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லை. ஆனால் மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டு சீரியல் பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் இருக்குது. ஏன்னா இப்படி எல்லாரும் தான் பார்க்குறாங்க. அன்றைக்கி ஒரு பிரதர்கிட்ட சொல்கிறேன், என்ன பிரதர், இந்த சீரியல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க பிரதர், ஆண்டவருடைய வார்த்தை கொஞ்சம் இடம் கொடுங்க பிரதர், டைம் கொடுங்க பிரதர் அப்படின்னா, என்ன அப்படி சொல்கிறீங்க? சாமியாருங்க சிஸ்டருங்களுமே தான் இது பார்த்துட்டு உட்காந்துக்கிறாங்கன்றார். அது ஏன் இவர் போய் பார்த்தாருன்னு தெரில. சாமியார் சிஸ்டர் ஜவுன் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்களாம்மா? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து சிஸ்டர்ஸுக்கு தியானம், ஒரு 30 சிஸ்டர்ஸ் வந்துருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட்னு சொன்னால் போதும், அத்தனை 30 பேரும் அப்படியே அந்நிய பாஷையில் அப்படியே பத்தின்னு எறிவாங்க. 30 பேரும் ஒருத்தர் விடாமல் சும்மா தக்க 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 தக்கன்னு ஆண்டவருடைய அந்த அக்கினி வந்து அப்படி நிரம்பி இருக்கும். அப்படியும் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அப்படியும் ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஃபாதர் பிடிக்கும்? ஒருத்தர் அப்படி பிரசங்கம் வச்சாரு பாருங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதான் பிடிக்கும். 4 கதையை சொல்லிட்டா இன்னும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? நலம் தரும் போதனையை தெரிந்து கொள்ள போகிறீர்களா? இடுக்கமான பாதையை தெரிந்து கொள்ள? இல்லை, எல்லாரும் இப்படி தான் போவாங்க, அதில் தான் போவீங்கன்னா போ. அது உன்னை வாழ்வுக்கு அழைத்து செல்ல முடியாது. அப்ப முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, அறிவு தெளிவோடு இரு. நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. என்ன செஞ்சாலும் அறிவு தெளிவோடு இரு. ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? சாப்பிடும் போது கூட விசுவாசத்தோட தான் சாப்பிடணுன்றார். விசுவாசத்திலிருந்து வராது எல்லாமே என்னது? பாவம். Anything that does not come out of faith is sin. நீ சாப்பிடும் போது கூட விசுவாசம் இல்லாம சாப்பிட்டீங்கன்னா அது உனக்கு பாவம். சாப்பிடும் போது கூட சொல்றாரு, நீ என்ன செஞ்சாலும், நீ சாப்பிட்டாலும் சரி, நீ ட்ரெஸ் போட்டாலும் சரி, நீ நடந்தாலும் சரி, ஒரு படத்தை பார்த்தாலும் சரி, ஒரு புத்தகத்தை வாசித்தாலும் சரி, எதை செய்தாலும் தயவு செய்து அறிவு தெளிவோடு இருங்கள். புத்தி கட்டுத்தனமா இருக்காதீங்க, அறிவில்லாதவர்களா இருக்காதீங்க, அறிவு தெளிவோடு இருங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க முதலாவது இருக்க வேண்டியது அறிவு தெளிவோடு இருக்கணும். இது ஆண்டவருக்கு உகந்ததா? இதில் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறாரா? நான் செய்கிற இந்த காரியத்தில், நான் பேசுகிற இந்த வார்த்தையில் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்குதா? இது கேட்கணும். அறிவு தெளிவோடு இருக்கணும். 2வது, துன்பத்தை ஏற்றுக்கொள். 2வது என்னது? துன்பத்தை ஏற்றுக்கொள். ஒருத்தனுக்குள்ள அமைதி இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவருடைய அமைதி நமக்குள்ள தங்கணும்னா என்ன பண்ணணும்? தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற மக்களும் சரி, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற சிலுவைகளும் சரி, ஆண்டவர் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறவர்கள் நம்ம இருக்கணும். அப்பதான் என்ன இருக்கும்? பரிசுத்த ஆவியின்